சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா? குரு பார்வை இருந்த போது கூட எங்களுக்கு பெருசா ஒண்ணுமே நடக்கலையே, குரு மறையுதுங்கிறாங்களே, இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். வைகாசி மாதத்தின் பெரும் பகுதி இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்னா, செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சம், செவ்வாய் சனி விபத்து, சேர்க்கையே விபத்து தான். அது இத்தனை நாள் நடந்து கொண்டிருந்தது. அது இவங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருந்ததனால் இத்தனை நாள் இவங்க எதுக்கு, எங்க, எப்போ, ஏன், எப்படி கோவப்பட்டாங்க, ஏன் அந்த நபரை திட்டினாங்க, திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டாங்க, ஐயோ நம்ம அவ்வளவு ரஃப்பான ஆள் கிடையாது, மெனிய ஸ்லிப் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை விட்டு விட்டோமோ, அவர் காயப்பட்டு விட்டாரோ அப்படின்னு எல்லாம் யோசிச்ச நபர்களுக்கு தசம கேந்திரத்துக்கு சூரியனின் பார்வை சதுர் கேந்திரத்தில் அமர்ந்து, அதுதான் நிஷ்பலம். இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். தேடி பார்த்தா இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் குருவையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். அது மாதத்தின் கடைசியில் தான் சுக்கிரன் அங்கு வரப்போகிறார். அப்போ உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கோ, இடத்துக்கோ, வீட்டுக்கோ, உங்களுடைய வாகனத்துக்கோ கடன் வாங்குவதற்கு உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ தூண்டி விடுவார்கள். தேவையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையில் நீங்கள் அதனை முடிவு செய்து விடுங்கள். இப்போ நம்ம குரு மறையுதுங்கிறதுல தானே முதல்ல இந்த பதிவை தொடங்கினோம். குருவின் பார்வை ராகுவின் மேல் பட்டதனால் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்சஸை மட்டும் கொடுத்தார். ஆனா இனி ராகு வாளை சுருட்டி கொண்டு இருக்க மாட்டார். அவர் உங்களை எதுவானாலும் எக்ஸ்ட்ரீம், நெகட்டிவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம், பாசிட்டிவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம், ஒரு எண்டு அதை பார்க்காமல் வருவதில்லைங்கிற அளவுக்கு உங்களை தூண்டி விடுவார். ஆனா என்னன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த சாட்டனுக்கு குரு பார்வைங்கிறதுனால் ஒருவேளை நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக அடிக்ஷனாக இருந்தால் கடைசி நேரத்தில் தலைக்கு வந்தது கேப்புடன் போய்விட்டதுங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி விடலாம், திருந்தி விடலாம், திருப்பி படவிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா கும்பராசிக்காரர்கள், ஆக்கப்பூர்வமான சமாதானமான பாசிட்டிவான விஷயங்களுக்குள் மட்டும்தான் நம்மளுடைய நாட்டத்தை விட வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருச்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்காரர்களும் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், சார் இதனால் வரைக்கும் எங்க ராசிக்கு குரு பார்வை இருந்துச்சு, இப்போ குரு எங்களுக்கு 6ஆம் இடத்தில் மறையுது, அப்போ சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா? குரு பார்வை இருந்த போது கூட எங்களுக்கு பெருசா ஒண்ணுமே நடக்கலையே, இப்போ குரு மறையுதுங்கிறாங்களே, இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். வைகாசி மாதத்தின் பெரும் பகுதி இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்னா, செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சம், செவ்வாய் சனி விபத்து, சேர்க்கையே விபத்து தான். அது இத்தனை நாள் நடந்து கொண்டிருந்தது. அது இவங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருந்ததனால் இத்தனை நாள் இவங்க எதுக்கு, எங்க, எப்போ, ஏன், எப்படி கோவப்பட்டாங்க, ஏன் அந்த நபரை திட்டினாங்க, திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டாங்க, ஐயோ நம்ம அவ்வளவு ரஃப்பான ஆள் கிடையாது, மெனிய ஸ்லிப் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை விட்டு விட்டோமோ, அவர் காயப்பட்டு விட்டாரோ அப்படின்னு எல்லாம் யோசிச்ச நபர்களுக்கு அந்த ஒரு இறுக்கத்திலிருந்து, அந்த ஒரு டென்ஷனிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். ஏன்னா செவ்வாய் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சனியை விட்டு வெளியே தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம்,
4ஆம் வீட்டில் சூரியனுக்கு நிஷ்பலம். அப்போ முயற்சிகள் சம்பந்தமா மெயினா லைஃப் பார்ட்னருக்கும் குழந்தைகளுக்கும் இடம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது இவர்களுக்கு பிளஸ். புத்திஸ்தானத்தில் சுக்கிரன், பிறகு புத்திஸ்தானத்தில் புதன். சுக்கிரன்கிறது ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது. புதன்கிறது புத்திசாலித்தனத்தையும் சமயோஜிதத்தையும் நன்றாக யோசிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறது. இது ரெண்டுமே நமக்கு புத்திஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவோம், அட்ராக்ஷனையும் நாம் வெளிப்படுத்துவோம். இது நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட கொடுக்கும். லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டில், 7ஆம் இடத்தில் கேது. அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு, சமாதானம், லைஃப் பார்ட்னர் மூலமாக அபிவிருத்தி. தசம கேந்திரத்துக்கு சூரியனின் பார்வை சதுர் கேந்திரத்தில் அமர்ந்து, அதுதான் நிஷ்பலம். இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். தேடி பார்த்தா இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் குருவையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். அது மாதத்தின் கடைசியில் தான் சுக்கிரன் அங்கு வரப்போகிறார். அப்போ உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கோ, இடத்துக்கோ, வீட்டுக்கோ, உங்களுடைய வாகனத்துக்கோ கடன் வாங்குவதற்கு உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ தூண்டி விடுவார்கள். தேவையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையில் நீங்கள் அதனை முடிவு செய்து விடுங்கள். இப்போ நம்ம குரு மறையுதுங்கிறதுல தானே முதல்ல இந்த பதிவை தொடங்கினோம். இப்போ இத்தனை நாளா என்ன நடந்துச்சு அப்படின்னா, குரு உங்களை மட்டும் பார்க்கவில்லை, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்த்தார். இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது ராகு தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து பாசிட்டிவாக உங்களுக்கு செயல்பட்டார். இனி என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ராசியாதிபதி சாட்டனை குரு பார்க்க போகிறார். இப்போ 7.5 சனியில இன்னும் ஒரு 1 இயருக்கு அந்த சாட்டனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது. தனஸ்காரகன், தனஸ்தானாதிபதி குரு சொந்த வீட்டை பார்ப்பது, ராசியாதிபதியை பார்ப்பது, உங்களுக்கு பணம் வரும், வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நீங்கள் இதனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இதுல குரு 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது தன் தனம் எதிரிக்கு, இப்ப எதிரினா யாரு? நமக்கு கடன் கொடுத்தவர்கள் தான் நமக்கு எதிரி. அப்போ நம்ம ஒரு பேங்க்ல கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த பேங்க் நமக்கு எதிரி. உங்களுடைய பணம் அவர்கள்ட்ட போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் அடையுதுன்னு அர்த்தம் பிரதர். கடன் தீர்றது ஒரு பிளஸ் தானே. நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கலாமே, டென்ஷன் இல்லாம இருக்கலாமே. இந்த இடத்தில் தனகாரகன் 6ஆம் வீட்டுக்கு போவது அப்படிங்கிறது கடன் தீருவதாக எடுத்து கொள்ள வேண்டும். தலைவலி தீருகிறது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீருகிறது, அதற்குண்டான வருமானம் வரும். என லாபத்துக்கு புதனின் பார்வை, முதல்ல சுக்கிரனின் பார்வை. ஜீவனத்துக்கு சொந்த வீட்டை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்க லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சூரியன் ஜீவனத்தை பார்க்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு இதுல ஒரு 20%, 20%, 20% பிளஸ் ஏறிக்கொண்டே வரும். நிறைய விஷயங்களை நீங்கள் முடித்து விடலாம். தேடி பார்த்தோன்னா மைனஸ் அப்படின்னா, ராசியில இருக்கக்கூடிய ராகு உங்களை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டுவார்னா, ஏதோ ஒண்ணு நம்ம அச்சீவ் பண்ண போறோம், அது பிளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். இந்த 2 விஷயத்திலையும் நம்மை தூண்டி விடுவார். இத்தனை நாளா அவர் தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டிருந்தார். இதற்கு காரணம் குருவின் பார்வை ராகுவின் மேல் பட்டதனால் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்சஸை மட்டும் கொடுத்தார். ஆனா இனி ராகு வாளை சுருட்டி கொண்டு இருக்க மாட்டார். அவர் உங்களை எதுவானாலும் எக்ஸ்ட்ரீம், நெகட்டிவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம், பாசிட்டிவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம், ஒரு எண்டு அதை பார்க்காமல் வருவதில்லைங்கிற அளவுக்கு உங்களை தூண்டி விடுவார். ஆனா என்னன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த சாட்டனுக்கு குரு பார்வைங்கிறதுனால் ஒருவேளை நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக அடிக்ஷனாக இருந்தால் கடைசி நேரத்தில் தலைக்கு வந்தது கேப்புடன் போய்விட்டதுங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி விடலாம், திருப்பி படவிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா கும்பராசிக்காரர்கள்,
ஆக்கப்பூர்வமான சமாதானமான பாசிட்டிவான விஷயங்களுக்குள் மட்டும்தான் நம்மளுடைய நாட்டத்தை விட வேண்டும். சரிங்க பிரதர், அது ஆக்கப்பூர்வமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது காற்று ராசி. காற்றுனா தொழில்நுட்பம், டெக்னாலஜி, இன்டர்நெட், கூகுள், ஜெமினி, சாட் ஜிபிடி இதுகள்கிட்ட போய் கேட்டாலே பிளஸும் சொல்லி கொடுத்து விடும், மைனஸும் சொல்லி கொடுத்து விடும். யோகா, தியானம், மெடிடேஷன், செல்ஃப் கவுன்சிலிங் செய்து கொண்டு தேவையான விஷயங்களுக்குள் மட்டும், நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயத்துக்குள் மட்டும் நாம் நாட்டம் கொண்டால், அதற்குள் நாம் மூழ்கினால் நாம் பாசிட்டிவாக வெளியே வர முடியும். அது நெகட்டிவ்னு தெரியும் சார், சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு களவும் கற்று மர அப்படின்னு அப்படி மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடலான்னு நினைச்சேன்னு நம்ம நினைத்து உள்ள போனால் நாம் சிக்கி விடுவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசி சகோதரிகளா இருந்தா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். இப்போ உங்க கணவன் இது நாள் வரை உங்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் இருந்தாலும் இனி ஓரளவுக்கு மைனஸ் இல்லாமல் சமாதானமாக இருப்பார். வயதில் மூத்த நபர்கள் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைய போவதனால் கொஞ்சம் வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் கொழுப்பு அதிகம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங், இயற்கை வைத்தியங்கள் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு நாட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். சங்கீதமும் தெரியும், இங்கீதமும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் ஜெயிப்பார்கள்னு சொல்ல முடியும். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷப ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேர போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.